ரூ. 25,000 பணமா அல்லது 1.5 கிராம் தங்கமா? 2026இல் எது புத்திசாலித்தனமான சேமிப்பு? வணக்கம் நண்பர்களே. 2026ல தங்கம் விலை ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேங்க்ல வட்டி விகிதங்களும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில மாசம் ஒரு ரூ. 2,000 சேமிக்க நினைக்கிற ஒரு இல்லத்தரசி அல்லது நடுத்தர வர்க்கத்தினர் அத பேங்க் ஆர்டில போடுறது லாபமா இல்ல நகைக்கடை தங்கச்சீட்டுல போடுறது லாபமா? இந்த மே 2026இன் தற்போதைய கணக்குப்படி எதுல உங்க பணத்துக்கு அதிக மதிப்பு கிடைக்கும்னு நேரடியா கணக்கு போட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாதுகாப்பான சேமிப்புக்கு சிறந்த இடமான ரெக்கரிங் டெபாசிட். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற முன்னணி வங்கிகள்ல ஒரு வருஷ கால ஆர்டிக்கு சுமார் 6.25% முதல் 7.00% வரை வட்டி தராங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். நம்மள பல பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போடணும்னா 5 வருஷம் தொடர்ந்து கட்டணுமேனு யோசிப்பீங்க. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்கு ஆர்டி வசதி கிடையாது. மினிமம் 5 வருஷம் கமிட்மெண்ட் வேணும். ஆனா பேங்க்ல அப்படி கிடையாது. நீங்க 1 வருஷத்துக்கே ஆர்டி போட்டுக்கலாம். இதுதான் பேங்க் ஆர்டியோட பெரிய பிளஸ் பாயிண்ட். குறுகிய காலத்துல ஒரு தொகையை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். சின்ன ட்ரிக். ஆனா இங்க தான் ஒரு சூட்சுமம் இருக்கு. நீங்க கரெக்டா 12 மாசம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆர்டி போடுறத விட கால அளவை ஒரு 15 மாசமாவோ அல்லது ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கிற 400 நாட்களாவோ மாற்றி அமைச்சு பாருங்க. அப்போ அதே வங்கியில வட்டி விகிதம் 6.75%லிருந்து 7% வரைக்கும் உங்களுக்கு கூடுதலா கிடைக்க வாய்ப்பிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6.25% கொடுக்கிற அதே பேங்க் இந்த மாதிரி ஒரு சில நாட்களை கூட்டி வைக்கும்போது வட்டி விகிதத்தை அதிரடியா ஏத்துறாங்க. அதனால நீங்க சேமிப்ப தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க பேங்க் மேனேஜர் கிட்டயோ அல்லது மொபைல் ஆப்லயோ எந்த கால அளவுக்கு என்ன வட்டி அதிகம் அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆர்டிய ஆரம்பிங்க. 0.5% வட்டி அதிகமா கிடைச்சா கூட அது நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணத்துக்கு கிடைக்கிற கூடுதல் லாபம் தானே. ஏன் ஆர்டிய தேர்ந்தெடுக்கணும்? நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு வேணும், ரிஸ்க் எடுக்க பயமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதுல சந்தை அபாயங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க மாசம் ரூ. 2,000 ஒதுக்குறீங்கன்னா அந்த அசல் பணமும் அதுக்கான வட்டியும் ஒரு பைசா குறையாம அப்படியே உங்க கைக்கு வந்து சேரும். இப்போ நீங்க உங்க பணத்தை எந்த பேங்க்ல ஆர்டி போட்டு வச்சிருக்கீங்க? அங்கே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டி கிடைக்குதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் வட்டி விகிதம் மாறும் இல்லையா? நீங்க பகிர்ற இந்த தகவல் நம்ம சேனல் குடும்பத்துல இருக்கிற மத்த நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்தது நம்ம இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பிடிச்ச, நம்ம வீட்டு சுப காரியங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கிற தங்கச்சீட்டு. 2026ல தங்க விலை ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறி இப்போ 1 கிராம் 14,000 தாண்டி அசால்ட்டா போயிட்டு இருக்கு. இப்போ மே மாசம் பிறந்துடுச்சு. நிறைய விசேஷங்கள் வர்ற நேரம். ஆனா மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். தங்க விலை இவ்வளவு உச்சத்துல இருக்கே, இப்போ போய் புதுசா ஒரு சீட்டு ஆரம்பிக்கலாமா இல்ல விலை குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு. அதுதான் ஆவரேஜ் கோல்டு பிரைஸ் என்கிற சராசரி விலை கணக்கீடு. விலை ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி, இந்த திட்டம் நம்ம பணத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு இப்போ தெளிவா பாப்போம். விலை பாதுகாப்பு. இத ஒரு எளிமையான உதாரணத்தோட பாப்போம். இப்போ மே மாசம் நீங்க ரூ. 2,000 கட்டுறப்போ தங்க விலை கிராம் 14,200 இருக்குன்னு வச்சுப்போம். உங்க கணக்குல சுமார் 140 மில்லிகிராம் தங்கம் ஏறும். அடுத்த மாசம் ஜூன்ல தங்க விலை திடீர்னு 13,800 குறையுதுன்னா நீங்க கட்டுற அதே ரூ. 2,000 உங்க கணக்குல 145 மில்லிகிராம் தங்கம் ஏறும். இப்படி 11 மாசம் முடியும் போது சில மாசம் விலை அதிகமாவும் சில மாசம் கம்மியாவும் இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட ஒரு கணிசமான அளவு தங்கம் சேர்ந்திருக்கும். இதுவே நீங்க பணமா சேமிச்சுட்டு கடைசில தங்கம் வாங்க போனா அன்னைக்கு விலை கிராம் 15,000 இருந்தா நீங்க பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். ஆனா சீட்டுல அந்த பயமே இல்ல. 2026க்கான முக்கியமான பிராக்டிக்கல் டிப்ஸ். இந்த வருஷம் நகை எடுக்கிறவங்க இந்த 3 விஷயத்த கட்டாயம் கவனிங்க. டிப் 1. ஜிஎஸ்டி, மறைமுக செலவு. நிறைய பேர் இதை யோசிக்கிறதே இல்ல.
சீட்டு முடிஞ்சு நீங்க நகை எடுக்கும்போது செய்கூலில சில சதவீதம் தள்ளுபடி கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு 3% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும். உதாரணத்துக்கு, நீங்க 50,000 ரூபாய்க்கு நகை எடுக்கிறீங்கன்னா சுமார் 1,500 ரூபாய் ஜிஎஸ்டி வரும். இந்த தொகையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் கடைசி நேரத்துல திணற மாட்டீங்க. டிப் 2. தங்க எடை வரவு வெர்சஸ் பண மதிப்பு. நீங்க நகைக்கடையில சீட்டு ஆரம்பிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் கரெக்டா கேட்டுக்கோங்க. அது என்னன்னா, நான் இன்னைக்கு கட்டுற 2,000 ரூபாய்க்கு இன்னைக்கே தங்க எடைய கணக்குல வச்சுப்பீங்களா? இதுதான் அந்த கேள்வி. ஏன் இத நான் சொல்றேன்னா, சில கடைகள்ல நீங்க கட்டுற காச அப்படியே பணமா வச்சிருப்பாங்க. ஆனா தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல நாம பணமா சேமிக்கிறத விட எடையா சேமிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு, இன்னைக்கு நீங்க கட்டுற காசுக்கு ஒரு 140 மில்லிகிராம் தங்கம் உங்க கணக்குல ஏறிடுச்சுன்னு வச்சுப்போம். அடுத்த வருஷம் நீங்க நகை எடுக்கிறப்போ தங்க விலை ஒரு கிராம் 20,000 ரூபாய்க்கே போனா கூட நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்க அன்னைக்கு விலை குறைவா இருந்தப்பவே அந்த தங்கத்தை எடை கணக்குல வாங்கி உங்க கணக்குல வரவு வச்சாச்சு. அதனால நான் கட்டுற பணத்தை கோல்டு வெயிட்டா என் பாஸ்புக்ல ஏத்தணும்னு கேட்டு சேருங்க. தங்க விலை எகிரினாலும் உங்க சேமிப்பு குறையாது. நண்பர்களே, இப்போ மே மாசத்துல தங்க விலை இவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால நீங்க புதுசா தங்கச்சீட்டு கட்டலாமா இல்ல வேண்டாமான்னு இன்னும் யோசனையில இருக்கீங்களா? அல்லது ஏற்கனவே சீட்டு கட்டிட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த கடையில சீட்டு போடுறது லாபம்னு நினைக்கிறீங்க? அங்க செய்கூலி தள்ளுபடி எவ்வளவு தராங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நகை எடுக்க காத்துட்டு இருக்கிற மத்த இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். சரி, இப்போ விஷயம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா கணக்குன்னு வரும்போது எதுல லாபம் அதிகம்? வாங்க, ஒரு யதார்த்தமான கணக்க பாப்போம். நீங்க மாசம் 2,000 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பேங்க் ஆர்டி, பாதுகாப்பான ரொக்கம். ஒரு வருஷத்துல நீங்க கட்டுற மொத்த அசல் 24,000 ரூபாய். இப்போ இருக்கிற நிலைமையில வங்கிகள்ல 6.25% இருந்து 7% வரைக்கும் வட்டி தராங்க. நாம ஒரு சராசரியா கணக்கு போட்டா கூட உங்களுக்கு கிடைக்கிற வட்டி சுமார் 820 இருந்து 920 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஒரு வருஷம் முடிவுல உங்க கைக்கு வர்ற மொத்த பணம் சுமார் 24,920 ரூபாய். யதார்த்தமான உண்மை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல இந்த 25,000 ரூபாயை வச்சு நாம ஒரு பெரிய சொத்து சேர்த்திட முடியாதுதான். ஆனா உங்க குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னாலோ அல்லது எதிர்பார்க்காத ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலோ அந்த நேரத்துல மத்தவங்க கிட்ட கைமாத்து கேட்காம கௌரவமா அந்த செலவை சமாளிக்க இந்த பணம் உங்களுக்கு ஒரு பெரிய துணையா நிக்கும். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு புதுசா ஒரு தங்கச்சீட்டு ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுப்போம். மே 2026ல தங்க விலை 1 கிராம் சுமார் 14,000 ரூபாய்னு இருக்கும்போது நீங்க சீட்டை தொடங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி லாபத்தை தரும்னு ஒரு கணக்க பார்ப்போம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் மாசம் 2,000 ரூபாய் கட்டுறேனே, அது எப்படி தங்கமா மாறுது அப்படின்னு. இப்போ அதை சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். 1வது மாசம் மே, நீங்க 2,000 ரூபாய் கட்டுறீங்க. அன்னைக்கு தங்க விலை 14,000 ரூபாய்னா உங்க கணக்குல 0.142 கிராம் தங்கம் ஏறும். 2வது மாசம் ஜூன், தங்க விலை கொஞ்சம் குறைஞ்சு 13,800 ரூபாயா இருக்குன்னு வைப்போம். இப்போ நீங்க கட்டுற அதே 2,000 ரூபாய்க்கு 0.144 கிராம் தங்கம் ஏறும். 3வது மாசம் ஜூலை, விலை ஏறி 14,200 ரூபாயா இருந்தா உங்க கணக்குல 0.140 கிராம் தங்கம் ஏறும். இப்படியே நீங்க 11 மாசம் கட்டி முடிக்கும்போது ஒவ்வொரு மாசமும் அந்தந்த தேதியில என்ன விலையோ அந்த எடை உங்க பாஸ்புக்ல சேர்ந்துட்டே வரும். 11 மாசம் முடிஞ்சு நீங்க கணக்க பாக்கும்போது சராசரியா ஒரு கிராமுக்கு 14,000 ரூபாய்னு கணக்கு வச்சா கூட நீங்க கட்டுன 22,000 ரூபாய் அசலுக்கு உங்க கணக்குல மொத்தம் 1.57 கிராம் தங்கம் சேர்ந்திருக்கும். ஏன் இப்போ ஆரம்பிக்கணும்? இந்த 1.57 கிராம் தங்கத்தை நீங்க 2 விதமா பயன்படுத்தலாம். 1. நகையா எடுத்தால், உதாரணத்திற்கு இந்த 1.57 கிராமுக்கு ஒரு சின்ன மோதிரமோ அல்லது சின்ன கம்மலோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வர்ற 14% செய்கூலி சுமார் 3,000 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு முழுசா மிச்சமாகும். இதுதான் தங்கச்சீட்டுல கிடைக்கிற மிகப்பெரிய லாபம். 2. ஒருவேளை நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் தங்கம் கொடுத்து பெரிய நகையா எடுக்க போறீங்கனாலும் நீங்க சீட்டு போட்ட இந்த 1.57 கிராமுக்கு செய்கூலி வராது. இதுதான் இந்த திட்டத்தோட மிகப்பெரிய லாபம்.
3 தங்க நாணயமாக எடுத்தால். சில கடைகள்ல நகையா எடுக்க விருப்பமில்லைனா அப்படியே தங்க நாணயமாவும் வாங்கிக்கலாம். எடுத்துக்காட்டாக, இதுல நகைய விட செய்கூலி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இதோட மெயின் லாபம் என்னன்னா, அன்னைக்கு தங்க விலை 17,000 ரூபாயா எகிரி இருந்தாலும் நீங்க ஏற்கனவே சேர்த்து வச்ச எடைய அப்படியே நாணயமா வாங்கிக்கலாம். விலை உயர்வு உங்களை பாதிக்காது. முக்கியமா ஒரு விஷயம், உங்க வீட்ல பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க எதிர்காலத்துக்கு இந்த சேமிப்பு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ நீங்க சிறுக சிறுக சேர்க்கிற இந்த 1.5 கிராம் 2 கிராம் தங்கம்தான் அவங்க வளர்ந்து நிக்கும்போது ஒரு பெரிய நகையா மாறி அவங்க கல்யாண நேரத்துல உங்க தலையில இருக்கிற பாரத்தை குறைக்கும். பேங்க் ஆர்டில கிடைக்கிற 900 ரூபாய் வட்டியை விட இங்க கிடைக்கிற இந்த செய்கூலி தள்ளுபடியும் விலை பாதுகாப்புமே நமக்கு மிகப்பெரிய லாபம். அது மட்டுமில்லாம ஒரு சொத்து சேர்த்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். சோ, ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த மே மாசத்துல இருந்தே உங்க தங்க சேமிப்ப தொடங்குங்க. அதுதான் உங்க எதிர்காலத்துக்கும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய சொத்தா நிக்கும். முடிவா நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2மே நல்ல சேமிப்பு தான். ஆனா உங்க தேவை என்னங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. 1. உங்க லட்சியம் நகை வாங்குறதுன்னா, தயங்காம நீங்க தங்கச்சீட்டு பக்கம் போங்க. ஏன்னா 2026ல தங்க விலை எவ்வளவு ஏறினாலும் உங்கள பாதிக்காது. அதே சமயம் அந்த பெரிய தொகையான செய்கூலியையும் நீங்க மிச்சப்படுத்தலாம். 2வது, உங்களுக்கு நகை தேவையில்ல, அவசரத்துக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க பேங்க் ஆர்டி பக்கம் போங்க. இது உங்களுக்கு தேவையான நேரத்துல பணமாக கை கொடுக்கும். முக்கியமான ஒரு குறிப்பு, எந்த சேமிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்க நேரடியா உங்க ஊர்ல இருக்கிற பேங்க்குக்கு போய் இப்போதைய வட்டி விகிதம் என்னன்னு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நகை கடைக்கும் போய் அவங்க சீட்டு திட்டத்துல செய்கூலி தள்ளுபடி எப்படி தர்றாங்க, போனஸ் உண்டான்னு எல்லா விவரங்களையும் ஒரு முறை தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க சேமிப்பை தொடங்குங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த 2ல நீங்க எதை சிறந்த சேமிப்பா நினைக்கிறீங்க? இல்ல நீங்க ஏற்கனவே எதுல முதலீடு செஞ்சிருக்கீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் சிறுக சிறுக சேமிச்சு ஒரு பெரிய சொத்தை உருவாக்க இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.